என்னுடைய மகள் வந்து நாங்க பார்க்கக்கூடிய மணமகனை மாப்பிள்ளைய வந்து திருமணம் செஞ்சுக்கணும், அதற்கு ஏதாவது வழி இருக்கான்னு முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கு. இதுதான் உங்களுக்கு இதாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா குறிப்பிட்ட ஏஜ் வரையும் தான் அவனுக்கு நம்ம ஹீரோயின் இல்லை. அவங்களோட ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பர்மிஷனோடு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு மாலிக் பாயை தான் சந்திக்க வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களாகிய நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்ட கேள்வி தான் இன்னைக்கு நான் பாய் கிட்ட கேட்டு உங்களுக்கு பதில் சொல்ல போறேன். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், உங்களோட ஃபேன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, இங்கே வரவங்கலாம் அப்படி சொல்கிறாங்கல்ல, நிறைய பேர் உங்களோட ஃபேன்ஸ் வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க, அவங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இது ஒரு டவுட் செஷன் அப்படின்னே சொல்லலாம். அதற்கு நீங்கள் இன்னைக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்றத அவங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் பாய், ரொம்ப 100% வந்து ட்ரூத்ஃபுல்லாக இருக்குது, எல்லாமே நாங்கள் பயனடைகிறோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி போட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா. நம்ம இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருந்தோம் பாய். அதில் என்ன பதிவு அப்படின்னா, மறந்தும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அறைகளை இவர்களுக்கெல்லாம் அக்கம் பக்கத்தினருக்கு காட்டாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதுல வந்து நிறைய பேர் உண்மைதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுல பர்டிகுலரா ஒருத்தங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க வீட்லயும் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க வந்து அடிக்கடி எங்க பெட்ல வந்து உட்காருவாங்க. நீங்க சொல்லியிருப்பீங்க அதுல பெட்ல வந்து உட்கார விடாதீங்க சொல்லியிருப்பீங்க, பெட்ரூமை வந்து யாருக்கும் காட்டாதீங்க அப்படின்னு. ஒரு அக்கா வந்து எங்க பெட்ல உட்காருவாங்க, அது வந்து எங்களுக்கு தொந்தரவா தான் இருந்தது, நீங்க சொன்னது கரெக்ட் தான் பாய், இப்ப நாங்க தவிர்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உண்மைன்னு நிறைய வந்திருக்கு பாய். இப்போ ஒரு நேயர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய மகள் வந்து நாங்க பார்க்கக்கூடிய மணமகனை மாப்பிள்ளைய வந்து திருமணம் செஞ்சுக்கணும், அதற்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்குறாங்க. நான் கூட பார்த்தேன் அந்த கமெண்ட்ஸு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆசைப்படுற பையனை அவங்களோட முறையில் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்க தாய் ஆசைப்படுறாங்க, அப்படி தானே சொல்கிறீங்க? ஸோ அந்த மாதிரி உங்கள் மனசில் ஒரு ஆசை இருக்குன்னும் போது, அது உங்கள் சொந்தக்கார பையனோ இல்லை அசலோ யாரோ ஒரு மாப்பிள்ளைன்ற ஒரு ஆண்மகனை பார்க்குறீங்கன்னும் போது, தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. அது வேணான்னு எதுக்கு சொல்கிறீங்க, இல்லை எதுக்காக வேணான்னு சொல்கிறீங்க, வேறு என்ன லவ் பண்ணுறீங்களா, இல்லை வேறு என்ன விஷயம் இருக்கா, இல்லை உங்கள் லைஃப்பில் என்ன இன்சிடென்ட் நடந்திருக்கா, இல்லை உங்கள் பொண்ணு மனசில் யாருனா இருக்காங்களா, முதல்ல அதை தெரிஞ்சுக்கிங்க. அது தெரியாமல் இன்னொரு பையன் வாழ்க்கையில் போய் விளையாடுறது தப்பு இல்லையா? முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பொண்ணை முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கு, இதுதான் உண்மை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பையன் ஆண்மகனை பார்த்து ஒரு கல்யாணம் பேசி வந்தீங்கன்னா யாருமே தலை குனிய வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? அப்படி கூப்பிட்டு வச்சு பேசி நல்லபடியாக முறைப்படியாக நீங்கள் மேரேஜ் முடிச்சிங்கன்னா அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற வாழ்நாள் ஃபுல்லாகவே சந்தோஷமாக இருக்கும். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் பிரிவினை வராது. ஆனால் இதே வந்து அந்த பொம்பளை அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணுக்கிட்ட தாயார் வந்து எந்த ஒரு பர்மிஷன் வாங்காமல், என் பொண்ணு தானே நான் சொன்னால் கேட்பான், நான் வளர்த்தது தானே அவனுக்கு தெரியும் அப்படி மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம பிள்ளையே இருந்தாலும் சரி அதிகாரம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உரிமை இல்லை. நம்ம வயிற்றுலேருந்து வந்ததே இருந்தாலும் சரி நம்மளுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா குறிப்பிட்ட ஏஜ் வரையும் தான் அவனுக்கு நம்ம ஹீரோயின் இல்லை. குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நம்ம அவனுக்கு வில்லன். இதுதான் உண்மை. அது ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும், குறிப்பிட்ட ஏஜ் காலேஜ் ஸ்கூல் வரையும் தான் நம்மளாம் ஹீரோ மாதிரி தெரியும். நம்ம காலேஜில் காலை வச்சா முதல் வில்லன் யாருன்னு கேட்டால் அப்பா அம்மா தான். அந்த மாதிரி பசங்களோட சைக்காலஜி அவங்களோட மெயின் செட்டு அப்படி போயிடுது. அப்படி இருக்கிற பிள்ளைங்கள நீங்கள் உங்கள் ஆசை பிரகாரம் நீங்கள் பார்க்குற ஒரு பையனை அவங்க கல்யாணம் பண்ணிங்கன்னா முதல்ல அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஓகே நான் உங்களுக்காக பண்ணிக்கிறேம்மா எனக்கு பிடிச்சிருக்குன்னு பொண்ணு முழுமையாக சொல்லி பையனை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு போய் அங்கே முழுமையாக வாழும். நீங்கள் இந்த பிளாக்மெயில் பண்ணுறது சரிங்களா, அதை பண்ணி தான் அவனு கட்டாயம் பண்ணுறது, மிரட்டுறது, அடிக்கிறது, பிடிவாதம் பண்ணுறது, நான் சூசைட் பண்ணிப்பேன் இல்லைனா அப்பா வீட்டில் சூசைட் பண்ணிப்பாருன்ற பிளாக்மெயில் சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறது, தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்ட மாதிரி தெரியும், ஆனால் லைஃப்பில் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? அவள் வந்து உங்கள் வாயை அடைக்கிறதுக்காகவும் வாழ்க்கை சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லுவாங்களா இங்கிலீஷில், அதை பார்த்துட்டு அவன் இறங்கிடுவான், மேரேஜ் பண்ணிவிடுவான் இல்லைன்னே சொல்ல. ஆனால் அங்கே சந்தோஷமாக வாழ்வாளான்னு கேட்டால் சத்தியமாக வாழ மாட்டான். ஒப்பனா சொல்கிறோமா வாழ மாட்டோமா, குழந்தை கூட பிறந்துடும்மா.
ஆனால் அவள் மனசில் பார்த்தீங்கன்னா அவள் ஆசைப்பட்ட விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவள் நினச்ச வாழ்க்கை வாட முடியலையே, நம்ம ஒரு கோல் வச்சுருந்தோமே, லைஃப்பில் ஜெயிக்கலாம், ஒரு சிங்கர் ஆகலாம், ஒரு ஆக்ட்ரஸ் ஆகலாம், ஒரு பியூட்டிஷியன் ஆகலாம், ஒரு போலீஸ் ஆகலாம், ஒரு இன்ஜினியர் ஆகலான்ற எண்ணங்கள் ஆசைகள் நிறைய இருக்கும். இது எல்லாத்தையும் அடக்கி அந்த லைஃப்பில் வாழ்ந்துட்டுருப்பான். ஓகேங்களா? அதில் அப் அண்ட் டவுன்ஸ் வரும். நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளை அவர்களுக்கு மேட்சாக இருந்து கரெக்டாக லைஃப் போச்சுன்னா நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் சொதப்பிலாச்சுன்னு வச்சிங்களேன், அதுவும் போச்சு. நீங்கள் என்ன பார்த்து வச்சிங்க, நீங்களே பார்த்துங்கன்னு சொல்லிட்டு திருப்பி எங்கேருந்து போச்சோ அங்கேயே வந்து உட்காந்துரும். அதனால் ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் அவங்களோட பர்மிஷன் வாங்கி மனசுக்கு பிடிச்சோன்னா பார்த்து கல்யாணம் பண்ணிங்கன்னா, எங்களை மாதிரி ஆளுங்க கேட்டால் நீ திருப்பி கமெண்ட்ஸ் பண்ண அவசியமும் கிடையாது, எந்த பாயை பார்க்க அவசியமும் கிடையாது. முடிஞ்சவங்க பசங்களோட ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பர்மிஷனோடு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. வாழ போகிறது அவங்கள கேளுங்க. நீங்கள் வாழ போகிறது இல்லை, வாழ போகிறது உங்கள் பொண்ணு. அங்கே போய் வாழ போகிறது பொண்ணு. ஒரு ஆண்மகனோட போய் இருக்க போகிறது உங்கள் பொண்ணு மனசு வைக்கணும் அவங்க கூட வாழணுமா இல்லையானே. நீங்களும் நானும் மனசு வைக்கிறதே கிடையாது. புரியுதுங்களா? அதை முதல்ல கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அல்லாஹ்வுடைய கிருபையால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நல்ல தகவலாக கொடுத்தீங்க பாய். அடுத்த கேள்வி, அதே வீடியோவில் வந்து அடுத்த நேயர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு தங்கச்சி இந்த கேள்வியை அனுப்பிச்சிருக்காங்க. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு தங்கை அவருடைய அண்ணனுக்காக ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய லெட்டர் மாதிரியே எழுதி அனுப்பியிருக்காங்க பாய். என்னன்னா, அவங்க அந்த சகோதரியுடைய அண்ணன் வந்து ரொம்ப குடிக்கிறாராம். குடிச்சு அவர் வந்து வீணா போயிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவும் உடம்பு முடியாதவர், அவங்க அம்மாக்கும் உடம்பு முடியல. அந்த குடும்பத்தை காப்பாத்துறது தன்னுடைய அண்ணன் தான். ஆனா அந்த அண்ணன் வந்து ஏதோ ஒரு லவ் அஃபேர்னால அது ஃபெயிலியர் ஆனதால குடிச்சு தண்ணியும் அழிச்சிட்டு இருக்காரு. தன் குடும்பத்துல இருக்கிறவங்களையும் கவனிக்கிறது இல்லை. இப்ப அந்த பொண்ணு வந்து அந்த அண்ணன்காரன்ட்ட பேசிட்டாக்கா அவர் சரியாயிடுவாரு, இதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐ மீன் நீங்கள் அந்த பொண்ணு ஆசைப்படுறது வந்து அவரோட அந்த அண்ணன் வந்து தங்கச்சிக்கிட்ட பேசணும். இல்ல பாய், அந்த அண்ணன் வந்து யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு கிட்ட பேசணும். அந்த பொண்ணு வந்து அந்த பையனை வெறுத்துருச்சு, அதனால குடிக்க அடிமையாயிட்டாரு அவரு. அந்த லவ் பண்ண பொண்ணு வந்து அந்த பையன் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி நேர்மையான அவங்களோட கோரிக்கை தான் அவங்க வச்சுருக்காங்க. அவங்க சைட்லேருந்து அது நியாயமான கோரிக்கை தான். ஸோ ஒரு லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு அண்ணன் வந்து சடனாக வந்து இந்த பொண்ணு விட்டு போனதால், லவ்வர் விட்டு போனதால் அந்த சோகத்தை வந்து எப்படி வழிபடுத்தணும் தெரியாது, யார் மேலே காட்டணும்னு தெரியாமல் டோட்டலாக வந்து குடும்பத்தையே அவாய்ட் டோட்டலாக குடியில் அடிமையாகி குடும்பத்தையே வந்து அவாய்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ ஒரு பொண்ணு அவரை விட்டு ஒரு அந்த லவ்வில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குமா, புரியுதுங்களா? நான் அந்த பொண்ணுன்னு சொல்ல வரல, பொதுவாக சொல்ல வரேன், சரிங்களா? ஐயோ லவ்னு சொல்லுறதுனால இப்போ ஓயோ ஐயோ லவ்னு சொல்கிற அளவுக்கு இப்போ எல்லாமே மாறிடுச்சு, புரியுதுங்களா? ஸோ ஒரு பொண்ணு ஒரு ஆண் ஒரு பையனை விட்டுட்டு வேணான்னு பிரிஞ்சு போயிருக்குன்னா முதல்ல அந்த பொண்ணுக்கிட்ட இந்த சிஸ்டர் இப்போ பேசியிருக்காங்க சொன்னீங்களே, அவங்க முதல்ல பேசினாலே எதனால் அவங்க போனாங்கன்னு முதல்ன்ற விஷயம் வெளியில் வந்துடும். பாயிண்ட்டு சொல்கிறேன், இது அவங்களுக்கு மட்டுமே. அது சகோதரி யார் போட்டாங்களோ கமெண்ட்ஸு, இவ்வளோ நடந்துட்டுருக்கு இல்லையா? இப்போ எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் ஓடாததுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா எதனா ஒரு சின்ன விஷயந்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உன் லைஃபே வந்து இவன் டோட்டலாக புரட்டி போட்டிருக்கவன் தான். அவங்க அண்ணக்காரன் வந்து எல்லாமே கொலாப்ஸ் பண்ணியிருக்காருன்னா இப்போ அந்த பொண்ணு போனதால அந்த பொண்ணு முதல்ல எதனால் போச்சு அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொண்ணு மேலே நம்ம எந்த ஒரு பழியும் சொல்ல முடியாது, புரியுதுங்களா? எல்லா பொண்ணுங்களும் தப்புன்னு சொல்லி யாரும் கெட்டவங்களும் சொல்ல முடியாது, சந்தர்ப்ப சூழ்நிலை தான். ஸோ இந்த பொண்ணு வந்து இவர் வேணான்ட்டு போயிருக்கா, இவ்வளோ அவாய்ட் பண்ணிட்டு போயிடுச்சா, இல்லை இவர் லைஃப்லேருந்து அவங்களுக்கு அந்த பொண்ணு வீட்டு சைடில் ஒரு பிளாக் மேஜிக் பண்ணியோ இல்லை மனசை மாற்றியோ முகம் மாற்ற பண்ணியோ எதனா மாற்றிட்டாங்களா, இல்லை அந்த பொண்ணுக்கு இன்னொரு மாப்பிள்ளையை மேரேஜ் பண்ணியோ அவனுன்ற கட்டாயத்தாலையும் போயிருக்கலாம், இல்லை இவரை வந்து தப்பான விஷயம் அந்த பொண்ணுக்கு ஒரு சில விஷயம் பண்ணி அந்த பொண்ணு இவரை வெறுத்துட்டும் போயிருக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்களை குடிச்சு டிஸ்டர்ப் பண்ண மாதிரி அந்த பொண்ணுக்கு ஏதாவது பண்ணியாவது பொண்ணு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முதல்ல அந்த உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், உங்கள் குடும்பத்தை நீங்கள் சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரே சொல்யூஷன், அந்த பொண்ணு நீங்கள் மீட் பண்ணி பேசணும், இல்லை ஃபோன்லேயாவது பேசணும். அந்த பொண்ணு நீங்கள் அணுகினா மட்டும்தான் முடியும். ஏன்னா அந்த பொண்ணு வாய் திறந்து பேசிட்டு இது நடந்தது இதனால தான் நான் விட்டு போனனாலே அங்கே கிளியர் கட்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் அண்ணனை நான் மாற்றி கொடுக்குறேன், புரியுதுங்களா? சொன்ன விஷயத்த எளிமையான முறையில் செய்ய வேண்டிய விஷயம் பரிகாரம். பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான பரிகாரம். ஒரு தப்பு நடக்குதுன்னா அது எங்கேருந்து நடந்தது தெரிஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சம் உணர்ந்து அவங்கக்கிட்டே கேட்டு ஏன் விட்டு போனீங்க, எதனால் ஆச்சு, எதனால் ஒரு பிரிஞ்சிங்க, எதனால் பிரிவினை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் கொஞ்சம் பேசி அவர் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், அவர் உணர்வார், நம்ம இதெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் போயிருக்கு, கொஞ்சம் உணர்ந்து அதுலேருந்து வெளியில் வந்துடுவார். அது மீறியும் அவர் வந்தோம் அப்படி தான் இருந்தார்னா இன்ஷால்லா பக்கத்தில் நியர்பையில் எங்கன்னா இருந்தாங்கன்னா என்னோடய ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை வந்து பார்த்தாங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவரை வந்து
குடியை நிப்பாட்ட முடியாதுமா. மாந்திரிகத்தால் குடியை நிப்பாட்டினா, குடின்றது ஒரு ஹாபிட்டு. இப்போ நான் எவ்வளோ மீட்டிங்கில் இருந்தாலும் எவ்வளோ பேர் கிளைண்ட்டு பார்த்தாலும் டீனா ஓரம் கட்டிடுவேன். எனக்கு அது ஹாபிட். அந்த மாதிரி ட்ரிங்க்ஸில் ஒரு ஹாபிட்டு. மாந்திரிகம் பண்ணி குடியை நிப்பாட்ட முடியுமான்னு கேட்டால் முடியாதுன்னு. புரியுதுங்களா? ஸோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி அந்த விஷயத்தை என்னால் நிப்பாட்ட முடியாது. ஓரளவுக்கு குடும்பத்தை உணர்ந்துருக்கிற மாதிரி, குடும்பம்னா என்ன, ஃபேமிலி குட்டி ஃபேமிலி, அம்மா தங்கச்சி அக்காவை பார்த்து அவர் திருப்பி ஓரளவுக்கு மாறி ஃபஸ்ட் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி கொண்டு வர முடியும். சரிங்களா? அந்தளவுக்கு நம்ம நாடி வரட்டும், இன்ஷால்லாம் பண்ணித்தரேன். மெயினாக எல்லா கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு என்னோடய ஃபேன் ஆகட்டும், மக்கள் ஆகட்டும், அவங்களுக்கும் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க, ஃபோன் எடுக்க மாட்டேறீங்க பாய், ஃபோன் எடுக்க மாட்டேறீங்கன்னாரு. பாய் முதல்ல ஃபோன் வச்சுக்கிட்டே இல்லை. எப்படி? பாய்கிட்ட ஃபோனே கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஃபோன் வச்சுருப்பேன். எங்கள் அம்மா, என் மனைவி, என் பையன், என் பொண்ணு, இவங்க பேசுறதுக்கு மட்டும்தான் நான் ஃபோன் பயன்படுத்துவேன். அது கூட நான் எங்கே இருக்கேன்னு சொல்கிறதுக்கு, அவங்க எங்கே இருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். ஏன்னா எனக்கு ஃபோனுன்ற உலகத்தில் நான் ஒன்றும் போகல. எனக்கு போக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நான் அதில் போன்னு வச்சுங்களேன், நானும் சராசரி மனிதன் ஆகிடுவேன் சீரியஸாகவே. ஏன்னா 4 நல்லது இருக்குது, 8 கெட்டது வருது ஃபோனால். அதனால் அதை நான் பயன்படுத்துறது கிடையாது. பேருக்கு இருக்கும், ஆனால் யூஸ் பண்ண முடியாது, டைமும் இல்லை. அதனால் ஃபோனை நான் எடுக்கிறதில்ல. என்னோடய ஆஃபீஸில் இருக்கிற என்னோடய வேலை செய்கிற என் கூட இருக்கிற பணியாளர்களும் என் கூட இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 10-11 பேர் இருப்பாங்க. அதில் 4-5 பேர் முக்கியமாக என் கூடயே இருப்பாங்க. அவங்க தான் அந்த ஃபோனை எடுப்பாங்க. ஃபோன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருக்குது. 11 மணிக்கு, 11:30 மணிக்கு, 12 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு ஃபோன் எடுக்கலன்றாங்க. காலைல 7 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு ஃபோன் எடுக்கலன்றாங்க. நைட்டு போகிறதே 10 மணிக்கு இங்கேருந்து, அப்புறம் எப்படி காலைல 10 மணிக்கு வராங்க? வர்றதே எல்லாமே 10-12 மணிக்கு தான் வர்றாங்க. அப்போ ஃபோன் எப்போ எடுக்க முடியும்? 10 மணிக்கு மேலே அடித்தாங்கன்னா கண்டிப்பாக எடுப்போம். ஒரு நாள் இங்கே வராங்கன்னும் போது, எங்கள் அப்பாயின்மெண்ட் வேணும்னும் போது 1 நாள் 2 நாள் முன்னாடி பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஏரியா லொக்கேஷன் கரெக்டாக பார்த்து வச்சுக்கிட்டு ரீச் ஆகிடலாம். நம்மளால் என்ன பண்ணோன்னா, அங்கே பைக் சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் ஃபோன் பண்ணுறாங்க. எங்கள் ஆளுங்க ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க. இதில் பேர் என்ன தப்பானா, ஒருத்தர் என்னை வீடியோவில் கேட்டிருந்தார் ஒரு நண்பர், பாய் வீடியோலாம் நல்லா தான் பேசுகிறீங்க, ஆனால் ஃபோன் முதல்ல எடுங்க அப்படின்றார் அவர். நான் ஃபோன் எடுக்கிறதுக்காகியும் என்கிட்ட வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு மாலிக் பாய் பேசலை. வாழ்க்கையில் எப்படிலாம் நடக்கணும், எப்படிலாம் நீங்களாம் இருக்கணும், மனுஷனாக பிறந்தால் இப்படிலாம் வாழ்ந்தால் தான் கரெக்டான ஒரு இடத்துக்கு இப்போ நீங்கள் போய் சேர முடியும், ஒரு சொர்க்கத்துக்கு சேர முடியும் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வாங்க என்கிட்ட என்னை பாருங்கள், 300 ரூபா ஃபீஸ் கொடுங்கன்னு. அப்படி உங்கள்கிட்ட ஃபீஸ் வாங்கி நான் உங்களை கூப்பிடணுன்னு தான் நான் வீடியோவே வேறு மாதிரி பேசியிருப்பேன். வேறு மாதிரி நான் வீடியோ போட்டிருக்க முடியும். நான் எவ்வளோ பேர் மந்திரிக்கிறேன், எவ்வளோ கழிப்பு எடுக்கிறேன், எவ்வளோ பேர் பேய் ஓட்டுறேன், எவ்வளோ லவர் சேர்த்து வைக்கிறேன், எவ்வளோ பிரிஞ்சவங்களை காதலுக்கு சேர்த்து வைக்கிறேன், எவ்வளோ அப்பா அம்மா சேர்த்து வைக்கிறேன், எவ்வளோ பேருக்கு பிஸ்னஸ் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு ஒன்று கூட நான் வீடியோவில் காமிச்சதில்லை. எனக்கு விளம்பரமே தேவையில்லைம்மா. புரியுதுங்களா? நான் சொல்கிற கருத்து ஒன்றும் மக்களுக்கு தெரியணும், 4 பேர் அதில் பயன்படணும், அது அவங்களால 4 நல்லது நடக்கணும். அது மூலிமா ஒரு விஷயம் இவர் சொன்னார்ப்பா நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை, அந்த புண்ணியம் எனக்கு போதும். புரியுதுங்களா? போடுற கமெண்ட்ஸுக்கும் பண்ணுற காலுக்கு எடுக்கிறதுக்கு நான் எடுக்கிறதில்ல. திருப்ப சொல்கிறேன், எங்கள் ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃபு தான் ஃபோன் எடுப்பாங்க. காலைல 10லேருந்து சாயந்தரம் 6 மணி 7 மணிக்குள்ளே ஃபோன் போட்டால் கண்டிப்பாக எடுப்பாங்க. அதுவும் இது பெரிய பிளாட்ஃபார்ம் யூடியூப்ன்றது. அதில் ஒரு நாளைக்கு 200-300 ஃபோன் வரும். அப்படி வரும்போது ஒரு நாளைக்கு 200-300-500 ஃபோன் வரும்போது ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் தான் பேசுவான்? நான் எவ்வளோன்னு சொல்ல முடியும் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு அளவுக்கு தான் இன்னைக்கு எடுக்கல. தெரிஞ்சு நாங்கள் வந்ததுலேருந்து அவர் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு தான் இருப்பார். அவரும் பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் பேசிட்டு தான் இருப்பார். சில ஃபோன் எடுக்க முடியும், சில எடுக்க முடியாது. என்கிட்ட புதுசாக வர நபராக இருந்தாலும் சரி, வந்துட்டு போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிற நபராக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு யாரும் ஃபோன் எடுக்கலாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கே யாரும் ஓடியோ போல், யாரும் மறைஞ்சும் போல், எல்லாமே இங்கே தான் இருக்கும், வேலை செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கும். என்ன ஃபோன் கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. தயவு செஞ்சு ஃபோன் அப்படி எடுத்தாமல் இருந்தாங்கன்னா ஒரு தடவைக்கு 2-3 தடவை பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அப்படி வந்துட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது விஷயம் நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். நிச்சயமா பாய். 2 நேயர் கேட்ட கமெண்ட்ஸில் கேட்ட கொஸ்டினுக்கும் அற்புதமான தகவல் அளித்தீங்க. அடுத்த வாரமும் இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்கும். அதில் நிறைய தகவல்களை நான் எடுத்துகிட்டு வரேன், நிறைய கொஸ்டின் மக்களோடதை எடுத்துகிட்டு வரேன். பொதுமக்களாகிய நீங்களும் உங்களுக்கு ஏதாவது பாய் கிட்ட கேட்கணும், இந்த டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் போடுங்க. உங்கள் சார்பாக நான் பாய் கிட்ட அதை கேட்டு உங்களுக்கு விடையளிக்கிறேன். ரொம்ப அருமையான தகவலாக சொன்னீங்க பாய். நன்றி. நன்றிம்மா.